மேல் கரை படியாமல் இருக்க எண்ணெயை தடவிக்கொள்ள வேண்டும். வாழைப்பூவை சிறிய துண்டுகளாக அரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வெட்டிய வாழைப்பூவில் முதலில் உப்பு சேர்த்து கொள்வதன் மூலம் வாழைப்பூ கருத்து போவதை தடுத்து கொள்ளலாம். அடுப்பில் சட்டி வைத்து அதில் 3 மேசைக்கரண்டி தேங்காய் எண்ணெய் விட்டு 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெரிய சீரகம் அல்லது சோம்பு இட்டு பொரிந்ததும் 1 தேக்கரண்டி வெந்தயத்தை ஆட் பண்ணி கொள்ளலாம். பின் வெங்காயத்தை இட்டு வெங்காயம் சிறிது வதங்கியதும் கருவேப்பிலை சேர்த்து கொள்ளலாம். வெங்காயம் கருவேப்பிலை இரண்டும் சிறிது வதங்கியதும் வெள்ளைப்பூடு இட்டு வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரை நன்கு வதக்கிக் கொள்ள வேண்டும். வாழைப்பூ வதங்கிய வெங்காயத்தில் போட்டு கலந்து கொள்ளுவோம். நன்றாக கலந்த பின்னர் மஞ்சத்தூள் 1 மேசக்கரண்டி விட்டு அதையும் நன்கு கலக்கி கொண்டு மிளகாய் துண்டுகள் அதையும் விட்டு நல்லா சேர்த்துக்கொள்ளும். பின்பு வாழைப்பூ வேகுவதற்காக 3-4 நிமிடங்கள் மூடி வைத்து பின்னர் வாழைப்பூ வெந்ததா என பார்த்து அதில் திருவிய தேங்காய் சேர்த்து நன்றாக 2-3 நிமிடங்கள் அடுப்பில் வைத்துக்கொள்ள. இறுதியாக நன்கு வெந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கி பரிமாறலாம். மிகவும் சத்தான உடல் நலத்தை பேணக்கூடிய வாழைப்பூ ஃப்ரை இதனை அனைவரும் சாப்பிட்டு பயன்பெறுவோம்.